வணக்கம். குரு பெயர்ச்சி வாக்கியப்படி மே 26ஆம் தேதியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஜோதிட ரீதியில் சனி பெயர்ச்சிக்கு அடுத்து குரு பெயர்ச்சி மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படும். குரு பகவான் மங்களக்காரகன், முழு சுபகிரகம், அவர் நன்மையை செய்வார் என்பது இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. குரு அப்படின்றவர் நம்முடைய 12 ராசிகளுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறாரா இல்லை தீமைகளை செய்ய போகிறாரா என்று பார்ப்பதற்கு முன்னாடி பொது பலன் என்ன, எப்படி இருக்குது என்பதை பார்த்து விடுவோம். குரு பெயர்ச்சி உச்சத்தில் இருக்கார். குரு உச்சம்னாலே குரு அப்படின்னாலே தங்கத்துக்கு அதிபதி. குரு உச்சமாக இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தங்கத்துடைய நிலைமை என்ன என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். நான் தங்கமே வாங்க முடியாத அளவுக்கு, வாங்கவே கூடாது அப்படின்னு அரசாங்கமே கட்டுப்பாடு போடுற அளவுக்கு தங்கம் உச்சத்தை அடைந்திருக்கு. இன்னும் அடுத்த 1 இயருக்கு இதே தான் நிலைமை. ஒரு 2,10,000 வரைக்கும் வரலாம் அப்படின்றது என்னுடைய கணிதம். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உலக அளவில் பார்த்தோம்னா கூட நம்ம கரன்சிக்கெலாம் எந்த மதிப்பும் கிடையாது. நீங்கள் பவுண்டு, ஸ்டெர்லிங்கோ இல்லை டாலர்ஸோ எதுக்குமே வேல்யூ கிடையாது. கோல்டு தான் எப்போவுமே வேல்யூ. ஹூஎவர் ஆஸ் த கோல்ட் மேக்ஸ் த ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் யார் கையிருப்பு அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் விதியை தீர்மானிக்க முடியும். அது இப்போவும் அதே தான் நிலமை. கோல்டு தான் எப்போவுமே மவுஸ் இருக்கும். இந்த முறையும் இப்போ இந்த வர்த்தக பொருளை கூட கோல்டு தான் ஜெயிக்க போகுது. நீங்கள் எல்லா கரன்சியுமே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தங்கம் யார் யார் கையிருப்பு வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதே மாதிரி தங்கம் நேர்மையாக வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் மறைமுகமாக தங்கம் கடத்துவதோ தங்கம் பதுக்குவதோ அப்படியான நிகழ்வுகள் தான் அதிகமாக நடக்க போகுது. எனவே தங்கத்துக்கான மவுஸ் எப்போதும் இருக்கும். இந்த 1 இயர் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான பலன். அடுத்து இந்த பெயர்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தனி மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு 15-20% தான் அந்த கோச்சார பயிற்சிகள்லாம் செய்யும். பாக்கி அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவங்க லக்னத்துக்கு என்ன தசை, என்ன புக்தி நடக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணும். ஒரு 15-20% அதுவே போதுமான அளவு தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலையும். சரி, அடுத்து 12 ராசிகளுக்கு இந்த கிரக பயிற்சி, குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக வர்றாரு. அவர் 9-12க்கு அதிபதி. 12ஆம் இடத்தோடு தான் இப்போ அதிகமாக தொடர்பு கொள்கிறார். அங்கே ஏற்கனவே சனி பகவானும் இருக்குது. ஸோ குருவோடைய பார்வை 9ஆம் விசேஷ பார்வையும் 12ஆம் இடம் தான் கிடைக்குது. இப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேண்டத்தகாத அந்த விரயங்கள் தான் அதிகமாக நடக்கும். அவங்க விரும்பாத விரயங்கள் தான். இது சுப விரயம்னு சொல்ல முடியாது. விரும்பத்தகாத விரயங்கள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், தந்தையாரோட வாக்குவாதங்கள் எதுவும் கூடாது. மேஷராசி இதுக்கு முன்னாடி இருந்த 3ஆம் இடமும் சரியில்லை. இப்போ வருவதும் சுமாரான பலன் தான். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான குரு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதில் என்னென்னா அவர்கள் மறைமுகமான தன வருவாய் வருவதற்கான அமைப்பு இருக்குது. பட் 3ஆம் இடம் என்பது பெரிய சுபஸ்தானம் சொல்ல முடியாது. இதிகாசத்திலே பார்த்திங்கன்னா கௌரவர் அவங்க அக்ஷோகணி சைன்யம் மொத்தமாக இழந்து பெயர் புகழ் எல்லாமே நாசமானது குரு 3ஆம் இடத்துக்கு வரும்போது தான். ஏன்னா 3ஆம் இடம் ஒரு உகந்த ஸ்தானம்னு சொல்ல முடியாது. சகோதரர்களால் விரயம் ஏற்படலாம். அவங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் பார்க்கணும். இதே போல் அவர்கள் பண விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இறுதியாக ஒரு மறைமுகமாக தன வருவாய் வருவதற்கான அமைப்பு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். நல்ல பயிற்சி தான். இந்த பயிற்சி அவங்க எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் 1ஆம் இடத்துலேருந்து பல தடைகள், தடுமாற்றங்கள்லாம் கொடுத்துருக்கும். 2ஆம் இடத்துல வரும்போது தன வருவாய், அவங்களுடைய வாக்குக்கு மதிப்பு இருக்கும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம். புதிய வேலை, தொழில் இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்காங்கன்னா அது ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். எனவே இது அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பயிற்சி தான். நெக்ஸ்ட்டு கடகம். கடகத்துக்கு 1ஆம் இடத்துக்கு வர்றார். இது ஜென்மராமர், ஜென்மகுரு ராமர் வனத்திலே சீதை பிரிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு அவரும் கடகராசி தான். கடகத்தில் குரு பகவான் வரும்போது அவர் அந்த வனவாசத்தை ஏற்று சென்றார். அங்கே போயும் சீதையை பிரிந்தார். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்க கடகராசி உடல் நலத்தில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா உடல் பெருக்கம் அதிகமாக இருக்கும். தொப்பை வருவதற்கான அமைப்பு, தேவையில்லாத சதைகள் கூடும். அதெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணியிட மாற்றம், வேலை சுமை, தேவையில்லாத அலைச்சல்கள் கண்டிப்பாக அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே அவங்க விரும்பத்தகாத ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு.
எப்படி இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்கள் பார்வை செய்தனால அவங்க சமாளிக்கலாம். பட் அவங்க உடல் நலத்தை அவங்க தான் பார்த்துக்கணும். இது ஒரு சுமாரான பயிற்சி தான் கடகராசிக்கு. சிம்மம் 12ஆம் இடத்துக்கு வரார். சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். ராவணேஸ்வரர் இலங்கை வேந்தன் அவர் 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் மொத்தம் அந்த அசுர பலமும் இழந்து அவரும் மறைந்தார். அவர் வதம் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. எனவே 12ஆம் இடம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்கு ஏற்கனவே சனி 8ல் இருக்குது. ராகு கேதுக்களும் 1, 7 அந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. குரு 12ல் வரும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது ஒரு சுமாரான பயிற்சி தான். பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜனனகால தசாபதிகள் நல்லா இருந்தாலும் இது கொஞ்சம் மட்டமான ஒரு பலன்களை தான் செய்யும். எப்படி இருந்தாலும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சனி, ராகு, கேது, குரு எதுவுமே பாசிட்டிவாக இல்லை ஒரு 6 மாதத்துக்கு. ஸோ அது அவங்க கவனமாக இருக்க வேண்டிய எல்லா பொன்பொருள் விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும் அவங்க கவனமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிக்கு 11ஆம் இடத்துல வரார். நல்ல பயிற்சி. 7, 4க்கு அதிபதி. இது வரைக்கும் இந்த கூட்டாளிகளால் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளில் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். வண்டி வாகனங்கள் பொருளாதார உயர்வு இருக்கும். அதே மாதிரி அவங்க வர பொருளாதாரத்தை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அது அவங்க கவனமாக இருக்கணும். கன்னிக்கு இது ஒரு நல்ல பயிற்சி தான். இது வரைக்கும் சனி 7ஆம் இடத்துல இருப்பது குரு இந்த பயிற்சி ஓரளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க தான் கவனமாக இருக்கணும். வரக்கூடிய பொருளாதாரத்தில் அவங்க காப்பாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு துலாம். துலாத்துக்கு 10ஆம் இடத்துல வரார். 10ஆம் இடத்துக்கு குரு வருவது அவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக அலைச்சலோ பணிச்சுமையோ அந்த வேலையை விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதை கொடுக்கும். பட் அவங்க இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை விடக்கூடாது. அப்படி விட்டாங்கன்னா இன்னொரு வேலை கிடைப்பது கடினமாக இருக்கும். சனி 6ல் இருந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக 10ல் வரும்போது வேலைச்சுமை கண்டிப்பாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நிறுவனத்தில் வேலை செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு வேலைச்சுமை அதிகரிக்கும். அதில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. எனவே இது கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிகம் 2, 5க்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரார். நல்ல பயிற்சி. ஸோ இதுவரை 12 ஆண்டுகள் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். 12 ஆண்டுகள் அந்த ஒரு சுழற்சி 12 இயர்ஸ் சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் யார் கஷ்டப்பட்டுருந்தாங்களோ அவங்களுக்கு நல்லபடியான பயிற்சியாக இருக்கும். இல்லை இது 12 வருஷம் விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக சௌகரியமாக இருந்ததுன்னா இது மாற்றி பலன் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் 2, 5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல வரார். நல்ல அமைப்பு. எப்படி இருந்தாலும் 9ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் தந்தையார் உடல், தாயார் உடல், பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். பட் இது ரொம்ப பாசிட்டிவான பயிற்சி தான். தனம், குடும்பம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அவங்க அபிலாஷைகள் பூர்த்தியாகும். வெளிநாடு வெளி தேசங்கள் பயணம் செய்கிறதா தாராளமாக செய்யலாம். பொன்பொருள் சேர்க்கை, தங்கம் வாங்குவது, இந்த விலை உயர்வில் கூட அவங்க தங்கம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கும். அந்தளவுக்கு பொருளாதார உயர்வு வரும். இது நல்ல பயிற்சி அவங்க எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது. குருவும் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது அவங்க வெளிநாடு தேசத்துக்கு போய்ட்டு விருப்பமில்லாத வேலைகள் தான் செய்ய வேண்டி வரும். பொருளாதார உயர்வு இருக்காது. இடைஞ்சல்கள், அவமானங்கள், வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய உடல்நலத்தில் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது சுமாரான பலன் தான். அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது. ஏன்னா அதுக்கப்புறம் ராகுக்கு எது பேச்சு அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ தனுசு ராசிக்கு வெளியிடங்கள் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றம். மன சுமை, மன அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரம் வரும். வெளியிடங்கள் இருப்பது சொந்த ஊரை இல்லாமல் தவிர்த்து வெளியிடங்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகரத்துக்கு இது 7ஆம் இடத்துக்கு வரார். நல்ல பயிற்சி தான். சனி 3ஆம் இடத்துல இருக்கார். பட் என்ன இருந்தாலும் அவங்க வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகளை சிக்கிக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் இருப்பதனால திருமணத்துக்கான எதிர்பார்ப்பில் இருப்பவங்க திருமணம் நடக்கும். கூட்டுத் தொழிலில் ஆதாயம் உண்டு. அவங்களுக்கு நல்ல பயிற்சி தான் இது. பொன்பொருள் சேர்க்கை நல்லபடியாக அவங்க முயற்சிகள் தாராளமான முன்னேற்றம் இருக்கும். எந்த தயக்கமும் இருக்காது, தடையும் இருக்காது. இடைஞ்சல்கள் எல்லாம் குறையும். நல்ல பயிற்சி மகரத்துக்கு. அடுத்து கும்பம். கும்பத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வராங்க. ருணரோக சத்ருஸ்தானம். இது சரியான அமைப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாத சனியும் போயிட்டுருக்கு. கும்பம் வம்பு வழக்குகள் சிக்காமல் இருக்கணும். ஏற்கனவே வழக்குகளில் எதனா இருந்ததுன்னா அதை அப்படியே கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இல்லை தேவையில்லாமல் இன்னும் அது இன்னும் கேஸ் போட்டால் அவங்கள பண்ணால் அது உங்களுக்கு தான் டிலே ஆகும். உங்களுக்கு ஏன்னா சாதகமான உங்களுக்கு பதில் வராது. எனவே அவர்கள் பொறுமையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தகராறுகள் வராமல் பார்த்துக்குங்க. கும்பத்துக்கு இது சுமாரான பயிற்சி தான்.
நெக்ஸ்ட்டு வந்து மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். நல்ல பலன் வருமா? இல்லைங்க, அப்படி ஒன்றும் அமைப்பு இல்லைங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணாது. மற்ற கிரகங்களுடைய பலன்கள் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி குரு வந்து இதே கடகராசியில் உச்சம் பெறும்போது அப்போ விருச்சிகத்துக்கு வந்து ஜென்ம சனியாக இருந்தது. விருச்சிகத்துக்கு அப்படி ஒன்றும் பாசிட்டிவாக பலன் இல்லையா? அது ஒரு 2, 5க்கு அதிபதி தான். பாசிட்டிவாக 0ல் கூட இல்லை, அவங்க நெகட்டிவில் தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கான கஷ்டம், மன கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருந்தது. எனவே மீனத்துக்கும் நல்ல பலன்கள் வந்துடும் அப்படின்னு நம்புறது இருக்குல்லே. அவர்கள் ஜென்ம சனியின் தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். பூர்வீக சொத்து, பிள்ளைகள் விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது கேஸ் போட்டு ஜெயிச்சிடலாம், இப்போ குரு பயிற்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படிலாம் நடக்காது. அவங்களுக்கு அது நெகட்டிவாக தான் போகும். தொழில் ஸ்தானம், தொழில் விஷயங்களில் அவங்க வேலை அது வந்து இப்போ விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சனியினுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். குரு பயிற்சி அவங்களுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா சனி இருக்கும்போது மற்ற பிளானட்லாம் ஆக்டிவேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ 12 ராசிகளுக்கான பயிற்சிகள் இதுதான். தனி மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய பலன்கள் குறைவதற்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக குரு பயிற்சி எப்படி சுபமாக தான் இருக்கும். ஓரளவுக்கான நல்லது அவங்களுக்கு நடக்கும். 15லேருந்து 20% நல்லது நடக்கிறது பெரிய விஷயந்தான். பட் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து தான் பலன்கள் சொல்ல முடியும். இதுதான் குரு பயிற்சியினுடைய என்னுடைய கணிப்பு. ஸோ குரு பகவானுடைய நல்லாசிகளும் அருளும் எல்லாருக்கும் இருக்கட்டும். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை நம்ம பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.